வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, உத்தரகாண்டில் ஒரு கொடூரமான இன்சிடென்ட் நடந்திருக்குங்க. ஏஞ்சல் சக்மா அப்படிங்கிற திரிபுராவை சேர்ந்த இளைஞர் உத்தரகாண்டில் டேராடூனில் தங்கி MBA படித்து வராரு. சமீபத்தில் அவர் பக்கத்தில் மார்க்கெட்டுக்கு காய்கறிகள் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு கிளம்பியிருக்காரு. அப்போ அந்த வழியாக 6 பேர் ஃபுல்லாக போதையில் இருந்திருக்கானுங்க. 6 பேர் ஏஞ்சல் சக்மாவை பார்த்தோன்னே இனவெறி கமெண்ட் பண்ணியிருக்கானுங்க, ரேசிசம் கமெண்ட் பண்ணியிருக்கானுங்க, சீனாக்காரன், சைனீஸு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கானுங்க. அவர் திரிபுராவை சேர்ந்தவர். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பிரச்சனைக்கு தொடர்ந்து ஆளாகிறாங்க. இந்தியாவில் பல்வேறு பகுதிகளுக்கு அவங்க வேலைக்கு போகும்போது, பல்வேறு மாநிலங்களுக்கு அவங்க வராங்களே, படிக்கவோ வேலை பார்க்கவோ வராங்களே, அவங்கள பார்த்தோன்னே சீனாக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சொல்கிறத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவங்க இந்தியர்கள், சீனாக்காரன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்படிதான் இந்த ஏஞ்சல் சக்மாவை அந்த உத்தரகாண்டில் 6 பேர் சொன்னோன்னே ஏஞ்சல் சக்மா கோபம் அடைந்து எப்படி என்ன அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஃபுல்லாக இங்கே வேறு போதையில் இருந்திருக்கானுங்களா, ஏஞ்சல் சக்மா மீது தாக்குதல் நடத்திருக்கானுங்க. அப்போ கூட அவர் அடி வாங்கும்போது நான் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் சக்மா சொல்லியிருக்காருங்க. படுகாயம் அடைந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்காரு. 17 நாட்கள் ICU வார்டில் இருந்திருக்காரு. சிகிச்சை பலனின்றி சமீபத்தில் இறந்து போயிருக்காரு. ஸோ இப்போ இது இந்தியா முழுவதும் ஒரு பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ காவல்துறை குற்றவாளிகள் 6 பேரில் 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் இன்னும் தலைமறைவாக இருக்கான். கூடிய விரைவாக அவனும் கைது செய்யப்படுவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால எக்காரணம் கொண்டும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மக்களை இனவெறி கமெண்ட் பண்ணாதீங்க. அவங்க இந்தியர்கள், நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மாதிரி தான் அவங்களும். இதை வந்து அந்த ரேசிசம் கமெண்ட்டை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இப்போ பாருங்க, அதன் எதிரொலியாக ஒரு உயிரே போயிருக்கு. ஏஞ்சல் சக்மா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது டாபிக் போகலாம். 2வது டாபிக்கு, நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கேம்பெயினில் அண்ணாமலை அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இதனுடைய பின்னணியை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே பார்க்கலாம். திடீர்னு அண்ணாமலை அவர்கள் எதுக்காக கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த ஸ்பாட்டுக்கு அண்ணாமலை வந்து அங்கேருந்து தொண்டர்கள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி அந்த பிரச்சார பஸ் இருக்குது பார்த்தீங்களா, வேனு, அதில் ஏறுறதுக்குள்ள அண்ணாமலையை எவ்வளவு தொண்டர்கள் சுற்றி வளைத்து அண்ணாமலை கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ண, அண்ணாமலை கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க எவ்வளவு பேர் முண்டி அடிச்சு பார்க்குறாங்க அப்படிங்கிறத பாருங்களேன். வீடியோ வெளிவந்திருக்கு. 2 வீடியோ இப்போ ட்ரெண்டிங்க. ஒரு வீடியோ மலேசியாவில் ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச்சை முடிச்சுட்டு விஜய் சென்னை திரும்பியிருக்காரா, சென்னை விமான நிலையத்தில் விஜயை பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபாலோவர்ஸு சுற்றி வளைச்சு விஜய் காருக்கு வரதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாரு, கீழே விழுந்துடுறாரு. அந்த ஒரு சூழலில் இந்த வீடியோ ஒரு பக்கம் வைரல். இன்னொரு பக்கம் நீலகிரியில் நயினார் அவர்களுடைய பரப்புரைக்கு சென்ற அண்ணாமலை அவர்களை பாஜகவினர் எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க பாருங்க. அண்ணாமலையை பார்த்தோன்னே எப்படி அந்த இடமே வைபாகுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவும் ஷேர் ஆகுது. இதில் இளைஞர்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய தலைவர்களாக தமிழக அரசியல் காலத்தில் 3 பேர் இருக்காங்க. ஒன்று விஜய் ஒரு நடிகர். இத்தனை வருடங்களாக 33 வருடங்களாக அவருடைய முகத்தை ஸ்க்ரீனில் பார்த்து அதில் ஃபேன் ஆகி, விஜயுடைய நடிப்பு டான்ஸில் ஃபேன் ஆகி அவருக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸு. இன்னொருத்தர் சீமான், அவருடைய ரொம்ப ஆக்ரோஷமான ஸ்பீச்சஸுக்கு வந்து ஃபேன் ஆகி அவர் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இவர்களுக்கு நடுவே அண்ணாமலை. இதில் விஜய் 33 வருட திரைப்பயணம், சீமானு கிட்டத்தட்ட 15-16 வருஷமாக அரசியலில் ஊறி போய் இருக்காரு. ஆனால் அண்ணாமலை தான் இதில் அரசியலில் மக்களுடைய பார்வையில் ரொம்ப அனுபவம் கம்மியாக இருக்கக்கூடிய நபர். தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் TNBJPயில் சேர்ந்து அவர் கிட்டத்தட்ட 4-4.5 வருஷம் தான் ஆகுது. 4-5 வருஷத்துலேயே தனக்குன்னு இவ்வளோ பெரிய ஒரு இளைஞர் பட்டாளத்தை அண்ணாமலை ஏர்ன் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த 2 வீடியோக்களில் அண்ணாமலையுடைய வீடியோ தான் தி பெஸ்ட்டு. ஏன்னா அண்ணாமலையுடைய வீடியோ அவருடைய ப்ரெஸ் மீட்னால, அவருடைய இன்டெலிஜென்டான ஸ்பீச்சர்ஸ்னால ஃபாலோவர்ஸ் ஆகி இந்த கூட்டம் கூடுது. ஆனால் விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் அப்படி கிடையாது. அது ஒரு திரை பிம்பத்தில் வந்து மயக்கம் அடைந்து அந்த திரை மாயையில் அவருக்கு கூட்டம் சேருது. ஆனால் அண்ணாமலை அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாஜகவினர் ஃபயர் விட்டுக்கு இருக்காங்க. இந்த வீடியோ ஒரு பக்கம் ட்ரெண்டிங்கு. இது 2. 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? 3வது டாபிக், நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்களே, ரஃபேல் விமானத்தில் பறந்தாங்க. அதன் பிறகு சுகோய் ரக விமானத்தில் பறந்தாங்க. இப்போது INS பக்ஷீர் இருக்குது பார்த்தீங்களா, நீர்மூழ்கி கப்பல், முழுக்க உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல், அதில் பயணம் மேற்கொண்டிருக்காங்க நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள். பெண்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக, இந்திய மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க மேடம் திரௌபதி முர்மு அவர்கள். அந்த புகைப்படம் இப்போ வைரலாக ஷேர் ஆகுது. மேடம் நீர்மூழ்கி கப்பலில்
பயணம் மேற்கொள்ளக்கூடிய புகைப்படம் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.